ஒருமுறை நெகிழ்ச்சியான மலைகளின் நடுவே மற்றும் செழித்த பசுமை காடுகளால் சூழப்பட்டு மகிழ்ச்சியான வன வாழ்க்கையால் நிறைந்த ஒரு காடு இருந்தது. இந்த காடு சாதாரணமானது அல்ல. பறவைகளின் இனிமையான கீதங்கள், அசரசரென ஓடும் மரக்குறிஞ்சிகள் மற்றும் ஞானம் மிக்க ஆமை டிடோவின் கதைகள் ஆகியவை அனைவரையும் கவர்ந்தன. இந்த காடு சுமூகமாக இருந்தாலும் எல்லா சமூகங்களிலும் போல சிறிய சண்டைகள் எப்போதும் நடந்து கொண்டே இருந்தன. ஒவ்வொரு விலங்கும் தங்கள் வாழ்க்கை முறையே சிறந்தது என்று நம்பினார்கள். ஆனால் ஒரு நாள் காலை அவை அனைத்தையும் மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கவிருந்தது. எல்லா விலங்குகளும் ஒன்று கூடும் மையவட்டத்திற்கு கோகோ என்ற ஒரு சிறிய மந்தமான முயல் துள்ளலுடன் வந்தாள். அவள் தன்னுடைய உற்சாகமான குரலில் கூறினாள், நான் ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன். நாம் அனைவரும் எங்களுடைய சிறந்ததை கொண்டு வந்து ஒரு பெரிய வன விருந்து கொண்டாடலாம். விலங்குகள் சுற்றி கூடியன. ஆச்சரியமாக தளர்ந்து படுத்திருந்த கரடி குஞ்சு மேக்ஸ் ஆச்சரியத்துடன் கேட்டான், இது என்ன திட்டம் கோகோ? எந்த சிக்கலும் இல்லை என்று கோகோ தன்னம்பிக்கையுடன் கூறினாள். இது ஒரு பகிர்வு மற்றும் மகிழ்ச்சியின் நாள். விலங்குகள் ஒப்புக்கொண்டன. ஆனால் அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பியதும் சிக்கல்கள் ஆரம்பமானது. கோகோ தன் வசதியான விலங்கு குழியில் புதிதாக கிள்ளப்பட்ட கேரட்டுகளை எடுப்பதில் உற்சாகமாக இருந்தாள். ஆனால் ஒரு சிந்தனை அவள் மனதை தொந்தரவு செய்ய தொடங்கியது. அவர்கள் கேரட் விரும்பவில்லை என்றால் என்ன? இது சிறப்பானதாக இருக்குமா என்று அவள் சற்று கவலை அடைந்தாள். இதற்கிடையில் மேக்ஸ் ஒரு தேன் கூட்டிலிருந்து தேனை எடுக்க களமிறங்கினான். மேலிருந்து பார்த்து கொண்டிருந்த பார்வை காகம் பெல்லா எச்சரித்தாள், ஜாக்கிரதையாக இரு மேக்ஸ். ஆனால் மேக்ஸ் தன்னுடைய தேனின் சிறப்பை நிரூபிக்க கடமைப்பட்டான். ஒரு வேறு பகுதியில் மானிசாரா ஒரு மீனை பிடிக்க முயன்றாள். ஆனால் மீன் அவளை மீண்டும் மீண்டும் வஞ்சித்தது. இது அவளை மிகவும் ஏமாற்றத்துடன் விட்டது. அந்த நேரத்தில் டீட்டோ தனது காய்ந்த பாறை மீது அமைதியாக இருந்து எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தார். இந்த விருந்து மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று சிரித்துக்கொண்டு அவர் சொன்னார். 3 நாட்களின் முடிவில் விருந்து நாளின் காலை வந்தது. விலங்குகள் தங்கள் பங்களிப்புகளை கொண்டு வந்து களம் சூடு பிடித்தது. கோகோ தனது கேரட் கூடை கொண்டாட அழைத்தாள். மேக்ஸ் தேன் கூடு கொண்டு வந்தான். சாரா ஒரு சிறிய மீனை கொண்டு வந்தாள். ஆனால் பல விவாதங்கள் முன்வந்தன. எதற்காக வந்தோம் என்றார் டிட்டோ. விலங்குகள் அமைதியாக அமைந்தன. சிறந்ததை பகிர்வதற்காக என்று கோகோ மெதுவாக கூறினாள். தரமதிகமாகச் சேருங்கள், டிட்டோ சொன்னார். ஒவ்வொருவரும் தனித்தன்மை கொண்டதை கொண்டு வருவது எதற்காக? விலங்குகள் தங்களுடைய உணவுகளை பகிர்ந்தன, ஒன்றிணைந்து சிரித்தன. இறுதியில் டிட்டோ கூறினார், நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டியதை கொண்டு வருவதே உண்மையான சிறப்பை உருவாக்கும்.